நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒழிக்கும். பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல் ஏறி ஓட்டை பிரிச்சிருவாரு, கூரையை பிரிச்சிருவாருன்னு பேசிக்கிறீங்க. அப்படி யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. இப்போ போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா? வாங்கியிருப்பாங்க, அதனால பின் வாங்கியிருப்பாங்க. முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தால் தானே அதை செய்யணும்னு இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அண்ணன்ட்ட திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை மாற்றணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன். முடிஞ்சால் எனக்கு ஆதரவு கொடுங்க. 2026 தேர்தலில் அதிமுக அணி, திமுக அணி, நீங்க தனியா இருக்கீங்க, தம்பி விஜய் தனியா நிற்கும். நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமா இருக்கும், யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்க எல்லாரும் தப்பா சொல்றீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு, இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க. அவ்வளவுதான். பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சிருவாரு, கூரையை பிரிச்சிருவாருன்னு பேசிக்கிறீங்க. ஒதுக்குறோம் சொன்னா ஒதுக்கிட்டோம். நீங்க அதை அழிக்கிறோம், அதை செயல்படுத்துறோம் சொன்னா அதை செயல்படுறது. அது ஒதுக்குறது பதுக்குறது. அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வர்றது. இதுதான் மொத்தமாக 2500 ரூபா தான். இந்த 2500 கோடி தான் தேவைங்கிறான்.